சாயிரம். நம் வாழ்வில் எதையாவது இழக்கும் போது மனதில் தீர்க்கமாக எண்ணிக்கொள்ளலாம், நாம் இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக இந்த வாழ்வு நம்மை தயார் செய்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் நடத்திப்ப தரப்போகிறேன் என்று உன்னுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா வழிகளையும் திறந்துவிட ஷீரடியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் முடிவு எடுத்துவிட்டு அந்த ஒரு முடிவை உன் வாழ்வில் சேர்க்கப் போகிறேன். இன்று விடியல் உனக்காகவே விடித்திருக்கிறது. நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தக்க பல அதிசயங்களை கண்குளிர காண்பாய். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்ததற்கு மேலாகவே எல்லாமே மிக மிக சிறப்பாகவே நடக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும் என்று தெரிந்தும் கவலை கொள்கிறவன் மனிதனே அல்ல. கவலை வேண்டவே வேண்டாம். இன்று கவலை இருந்தால் நாளை மகிழ்ச்சி இருக்கும், நாளை மகிழ்ச்சி இருந்தால் மறுநாள் கவலை வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வழுவதுதானே வாழ்க்கை. எதற்காக அனைத்தையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்வில் உனக்கான நேரம் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உனக்கான நேரம் வரும் வரை ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அந்த நல்ல நேரம் உனக்காக அனைத்தையும், நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆம் என் குழந்தையே, கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, இப்பொழுது எதை வைத்து கொண்டிருக்கிறாயோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்வு எப்பொழுதுமே துன்பமில்லாமல் நகரும் என் பிள்ளையே. கிடைத்ததை வைத்துக்கொண்டு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பதால் எதுவுமே மாறப்போவதே இல்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் நீயே தீர்மானித்து விடாதே. யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைகளுக்கு உண்டு, காலத்திற்கு உண்டு. எனவே நீயே ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடாதே. ஏனென்றால் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல என் பிள்ளையே, அதுதான் பலம் என்பதை தீர்க்கமாக நம்பு. தனியாக இருந்து பார். உன்னுள் பல யோசனைகளும் பிரச்சனைகளுக்கான தீர்வும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த உலகில் பல உயிர்கள் ஏங்கி கிடக்கிறது. அந்த நான் இருக்கிறேன் அந்த வார்த்தையை யாராவது ஒருவரிடம், அந்த வார்த்தைக்காக ஏங்குபவர்களிடம் சொல்லிப்பார். அவர்களுக்கு நீ இறைவனாகவே தெரிவாய். நான் இருக்கிறேன் என்று சொல்லிப்பார். தேவைப்படுபவர்களுக்கு நீயே இறைவனாக தெரிவாய். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசிக்க பழகு என் பிள்ளையே. அப்பொழுது உன்னுடைய வாழ்வே அழகான வாழ்வாக மாறிவிடும். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வே அழகானதாக மாறிவிடும். புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். அதுவே புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் அற்றதாக தெரியும் என் பிள்ளையே.
புரிந்து கொள். எதற்காக நடக்கிறது, எதற்காக எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். அப்பொழுது உனக்கு வாழ்வே அழகானதாக தெரியும். ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்க வேண்டாம் என் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே. ஏனென்றால் மிக மிக ஆபத்தானவர்களும் உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை என் பிள்ளையே. எனவே அன்பாக இரு, அதை விட உண்மையாக இருக்க பழகு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ வேதனையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு துணையாக என்றென்றும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். ஆம் என் குழந்தையே, சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே. உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே. பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும்.
அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்ய பழகு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது? நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே? என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னை நீயே தெரிந்து கொள்ள தேவைப்படும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது, அனைவரை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது அந்த அவமானத்தால் தான். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியமைக்கும். எனவே அவமானத்தை கண்டு பயந்து விடாதே. நிறைய அவமானங்கள் நீ அடைந்தால் வாழ்க்கையின் பாதை மிக சிறப்பாக, வெற்றிகரமாக, பிரகாசமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போலவும் பயப்படும் போலவும் மிக கொடூரமானது அல்ல. நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். அவமானங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம். எது வந்தாலும் என்ன, எது சென்றாலும் என்ன, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் வந்த வழியாக திரும்பி செல்லதானே வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையாகவே நீ பதில் சொல். அப்பொழுது உனக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நேர்மறை எண்ணத்தோடே கவனித்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீயே கண்கூடாக உணர்வாய். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில், நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் தேவையில்லாத நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வதாலும்,
தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. முடிந்ததை முதலில் மறந்துவிடு. வருவதை என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்துவிடு. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் என்ன உன் கைகளில் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ பழகிக் கொண்டாலே நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு 100 அல்ல 1000% உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் நிகழ்த்தி வைப்பேன். என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாத அன்பாகத்தான் இருக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்றப்பட்டு விட்டது. இனி உனக்கு எல்லாமுமே நல்ல காலம்தான். உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி எழுதுகிறேன். கவலையை விட்டொழிந்துவிடு. எண்ணங்களை பற்றி கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளின் மீதும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள்தான் செயலாக உருவாக்கப்படுகிறது. உன்னுடைய செயல்களையும் வைத்து கவனமாக இருக்க பழகு. அந்த செயல்கள்தான் உன்னுடைய பழக்கமாகவே மாறிவிடுகிறது. பழக்கங்களை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அவைதான் ஒழுக்கங்களாக மாறப்போகிறது, மாற்றியமைக்கப்படுகிறது. ஒழுக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அந்த ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வடைவதற்காக, வெற்றி அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே
9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டதுபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன்.